நேற்று ஈவினிங் 6 மணிக்கெலாம் எப்பவும் போல் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங்கில் எப்போவுமே குங்கும அர்ச்சனையும் மலர் அர்ச்சனையும் பண்ணுவேன். நேற்று ஸ்பெஷலாக வந்து கனகதார ஸ்தோத்திரம் வந்து படிச்சிருந்தேன். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கனகதார ஸ்தோத்திரம். அந்த 3 நாளில் ஒரு நாளாவது இதை படிக்கணும் அப்படின்ட்டு நினச்சது. நேற்று ஈவினிங் வந்து படித்து முடிச்சாச்சு. இன்றைக்கி காலைல புனர் பூஜையும் நான் வந்து பண்ணிட்டேன். இது வந்து அடுத்த ஷாட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று சாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதமாக ரவா லட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து சுடு சுடு பிடிக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஷேப் வரும். நான் வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக குணையாக பிடிச்சிட்டேன். சரி சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஆரத்தியும் காட்டிட்டேன். செகண்ட் டே பூஜை வந்து நல்லபடியாக சூப்பராக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக. அப்புறம் சாமிக்கு வந்து ஃபேஸ் வந்து வந்துருச்சு, அதையும் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வச்ச உடனே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று நான் சொன்னேன்ல நேற்று வந்துடும்ன்ட்டு, நேற்றே வந்துருச்சு. அதையும் வச்சு சும்மா ஜஸ்ட் மேலே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போதைக்கு இதுதான். ரவா லட்டு வந்து அதுக்கப்புறமா ஷேப் பண்ணி அழகாக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த ஷாட்டில் நம்ம வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய். கட் பண்ணும் போதும் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு.